இத்தனை கூட்டம் வந்து ஒரு நடிகனை பார்ப்பதற்கு போய் நிற்கிது. அவரே எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறாரு. நீங்கள் புதுசாக என்கிட்ட என்ன கேட்குறீங்க, மின்வெளிக்கு நான் வந்து பாதை போடவா ராக்கெட் விடவான்னு கேட்குறாரு. அப்போ தமிழ்நாட்டில் அரசியல் கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாநிலம், எந்த புரிதலுமே இல்லாமல் வேடிக்கை பார்க்க போய் உயிரை விட்டு இருக்காங்க இன்னைக்கு 39 பேர். அப்படிதான் சொல்லுங்க. எந்த விதமான அடிப்படை வசதியுமே செய்யாமல் திட்டமிட்டே ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தை செய்யக்கூடிய சேட்டைகளை ரசிக்கக்கூடிய ஒரு சேடிஸ்ட் மனப்பான்மையில் தான் விஜய் இருக்கிறார். எங்கள் அண்ணன் விஜயகாந்த் அப்படிங்க எம்ஜிஆர் 67 77 ரைமிங்லாம் பேசிட்டார்ல. எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, பேசியை மடிச்சு கட்டி கடத்தில் இறங்கி தூக்கிட்டு ஓடிருப்பாரு. விஜயகாந்த் வந்து ஆஸ்பத்திரியில் வெளியில் உட்காந்துருப்பார். போய் நேரம் வீட்டுக்கு வந்து அழுத ஏதாவது ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கும். வெளியில் ஆஸ்பத்திரியை விட்டு இன்னைக்கு இப்போ வரைக்கும் வந்திருக்க மாட்டார். நீங்கள் எங்கே போனீங்க? அப்போ முழுக்க முழுக்க இது விஜயினுடைய குறைபாடு தான். இது அரசியல் பண்ணுறாங்க, இது ஆளுங்கட்சியினுடைய இன்னொரு கூடுதல் எக்ஸ்க்ளூசிவான தகவல் சொல்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர் வந்து நீங்கள் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக போயிட்டு இருக்கு, கேன்சல் பண்ணுங்க, பெரம்பலூரில் கேன்சல் பண்ண மாதிரி கேன்சல் பண்ணுங்க, மணி 7 மணிக்கு மேலே ஆகிட்டு இருக்குன்னு கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது தடியடி நடத்திட்டானு ஒரு கலைப்பு வராங்க. அவ்வளோ விஷயம் லைவாக போயிட்டு இருக்கு. இங்கே தடியடி நடந்துச்சா? இது என்ன அரசியல் தமிழ்நாட்டில்? அரசியலுக்கு அன்ஃபிட் விஜய். பேசாமல் அரசியல் கட்சியை கலைச்சிட்டு வீட்டில் போய் பேசாமல் படுத்துக்கிறது நல்லது, இல்லாட்டி அடுத்த படத்துக்கு வேலையை ஆரம்பிக்கிறது நல்லது. இது அரசியலுக்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு நபருங்கிறது. இந்த தலைவன் எங்கே தெரியும் அப்படின்னா பிரச்சனையில் தான் தலைவன் தெரியும். அந்த ஊடகத்தில் வேலை பார்க்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்டர்ஸும் அவனுங்களை பண்ணுற அக்குறமும் பெரிய அக்குறமாக இருக்குது. தளபதி வர்றாருன்றான், விஜய் அண்ணா வர்றாருன்றான். நீ பத்திரிக்கையாளர் தானே, உனக்கு எந்த 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 ஒரு இது சித்தாந்தம் மட்டும் இருக்கட்டும். நீ ஒரு கட்சி ரசிகர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அங்கே நின்றுட்டு. தளபதி ஒன்று நேரத்தில் வந்துடுவார், விஜய் அண்ணா வந்துடுவார். விஜய் அண்ணா யாருக்கு அண்ணா? அவர் 10 லட்சம் பேர் வந்து ஒரு முக்கியமான சமூக பிரச்சனைக்கு கூடி கலைஞ்சிருக்காங்க. அங்கே எதுவும் பிரச்சனை வரல. ஒரு சினிமா நடிகனை பார்த்து 39 பேர் உயிர் போயிருக்கு அப்படிங்கிறது இது உண்மையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து வைக்கப்படணும். ஒரு தலைமுறையை அரசியல் படுத்தப்படாமல், எந்த அரசியல் புரிதலும் இல்லாமல், குடும்பத்தில் அரசியல் பேசாமல் தற்குறியா வளர்த்து வச்சிருக்கோம். இதுக்கு விஜய் வந்து என்னன்னா, அவனும் விஜய் சொல்லி குத்தம் கிடையாது. விஜய்க்கு அரசியல் தெரியாது, எந்த பக்குவம் கிடையாது. விஜய் கூட இருக்க ஆட்களுக்கும் அரசியல் தெரியாது. அதனால தான் நீதிமன்றம் வந்து கடுமையான கண்டிஷன் போடுறாங்க. நீங்கள் பொது சொத்துக்களை சேதப்படுத்துறீங்க, யாராவது பாதிப்பு ஏற்பட என்னன்னு நீதிமன்றம் கேட்குது தொடர்ந்து. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் ஜுபேர் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். ஒரு தும்பியலான சம்பவம், பெரிய தும்பியலான சம்பவம் நடந்திருக்கு. விஜய் அவர்களோட இந்த ரோட் ஷோ பிரச்சார கூட்டத்தில் வந்து நேற்று கரூரில் 39 பேர் இப்போ வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. போக 100 பேருக்கு மேலே வந்து இன்னும் ஹாஸ்பிட்டலில் வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. முதல்ல இதை முதல் கட்டமாக உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி சார் இருந்துச்சு? இல்லை, தமிழ்நாட்டில் வந்து ஒரு மொழிக்காக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி உயிர் தியாகம் செஞ்ச மாநிலம். ஒரு நடிகனை பார்ப்பதற்காக போய் உயிரை விட்டுருக்காங்கும் போது முதல்ல நம்ம அசிங்கப்படமாக இருக்குது இந்த விஷயத்தை. என்ன இவர் செஞ்சிட்டாருன்னு இவர் பின்னாடி இவங்க போயிருக்கிறாங்க. ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாரா? தமிழ்நாட்டு மக்களுக்கு இது வரைக்கும் திரைப்படங்கள் வாயிலாக நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரா? என்ன செஞ்சிருக்கிறாருன்னு இவரை பார்க்க போய் 39 பேர் இந்த விலை மதிக்க முடியாத உயிரை வந்து இவங்க இன்னைக்கு இழந்து நிற்கிறாங்க. ஒரு அம்மாலாம் 2 குழந்தை தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த 2 குழந்தையும் இறந்து போயிருக்கு, அந்த அம்மாவும் இறந்து போயிருக்கிறாங்க. அப்போ இது என்ன ஜெனரேஷன், என்ன தலைமுறையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஒரு அரசியல் அறிவுமிக்க ஒரு பக்குவப்பட்ட ஒரு மாநிலத்தில் இத்தனை கூட்டம் வந்து ஒரு நடிகனை பார்ப்பதற்கு போய் நிற்கிது. அவரே எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறாரு. நீங்கள் புதுசாக என்கிட்ட என்ன கேட்குறீங்க, மின்வெளிக்கு நான் வந்து பாதை போடவா ராக்கெட் விடவான்னு கேட்குறாரு. அப்போ தமிழ்நாட்டில் அரசியல் கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாநிலம், எந்த புரிதலுமே இல்லாமல் வேடிக்கை பார்க்க போய் உயிரை விட்டு இருக்காங்க இன்றைக்கி 39 பேர். அப்படி தான் சொல்லணும். இது உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயமாக பார்த்தாலும் கூட இன்னொரு தலைமுறை எப்படி உருவாகிருக்குங்கிறது நம்ம வருத்தமாக இருக்குது, பயமாக இருக்குது. இவர்கள் தான் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை அரசியலை வழிநடத்திட்டு போகிறவங்க. இப்படி எந்த புரிதலும் இல்லாமல், எந்த கொள்கையும் இல்லாமல் வேடிக்கை பார்க்க போய் உயிரை விட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறப்ப அது ஒரு உண்மையிலேயே தமிழ்நாடு அடுத்து எப்படி இருக்க போகுது இன்னொரு 20 வருஷத்தில் அப்படிங்கிற உண்மையிலேயே வந்து ஒரு வருத்தமாக இருக்குது. சார், இதில் வந்து முதல்ல இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே விஜய் அவர்கள் வந்து இம்மிடியட்டாக கரூர்லேருந்து கிளம்பி திருச்சி மூலயமா சென்னைக்கு வந்துட்டார். அங்கே பத்திரிகையாளர் கேட்டதுக்கு கூட அவர் எதுவுமே பதில் சொல்ல. நார்மலாக அவர் எந்த ப்ரெஸ் மீட்டும் கொடுக்க மாட்டார், ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு எதுவும் பேச மாட்டார் அப்படின்றதுலாம் ஒரு இதுவாக இருந்தது. ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருந்த போதும் இப்போவும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாதது ஏன் சார்? இல்லை, எந்த ஒரு தலைவனுமே இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய மாட்டாங்க. உன்னை பார்க்க வந்த ஒருத்தன் வந்து 39 பேர் உயிரிழந்துக்கிறாங்க, பலர் காயமடைஞ்சிருக்கிறாங்க, ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
நம்ம நாமக்கல்ல நடந்த நிகழ்ச்சியிலையும் 40 பேர், அது வந்து செய்திகள் பெருசா வரல. நாமக்கல்ல 40 பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அட்மிஷன் போட்டிருக்காங்க. அதுல சில ஊடகவியலாளர்கள் இருக்காங்க, பத்திரிகையாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த விதமான அடிப்படை வசதியுமே செய்யாம, திட்டமிட்டே ஒரு கூட்டத்த கூட்டி, அந்த கூட்டத்தை செய்யக்கூடிய சேட்டைகளை ரசிக்கக்கூடிய ஒரு சேடிஸ்ட் மனப்பான்மையில் தான் விஜய் இருக்கிறாரு. இவருக்கு அவங்க கொடுக்கப்பட்ட டைம் என்னங்க, கொடுக்கப்பட்ட டயத்தை காட்டிலும், இவர் சொல்லப்பட்ட டைம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஷெட்யூல்லே என்னன்னா 8:30 மணிக்கு நாமக்கல், 12 மணிக்கு கரூர். இதுதான் அவங்களுடைய ப்ரோகிராம் ஷெட்யூல். ஒரு 4 மணி 5 மணிக்கு அவர் பேக்கப் பண்ணி எப்பயும் போல 6 மணிக்கு முன்னாடி முடிச்சிடுற மாதிரி தான் அவருடைய பிளான். ஆனா, அவர் சென்னையை விட்டு கிளம்புறப்ப 8:30 மணி. அவர் சென்னையை விட்டு கிளம்புறப்ப 8:30 மணி. சென்னையை விட்டு கிளம்பி திருச்சியில போய் இறங்குறாரு. திருச்சி டு நாமக்கல் வந்து 5 மணி நேரம் போறாரு. அது ஹைவேஸ். நீங்க பிரச்சனை நடந்தவொடனே எப்படி வேகமா கிளம்பி ஓடி வந்து திருச்சியில ஏறி வர்றீங்க? அப்போ உங்கள பார்க்க காத்துக்கிட்டு இருக்கான்னு அவங்களுக்கு வேகமா போகணுமா இல்லையா? சிம்பிள் லாஜிக். உங்களால அந்த கூட்டத்துல தப்பிச்சு வந்து திருச்சிக்கு வந்து வேக வேகமா சார்ட்டர் ஃப்ளைட்ல ஏறி சென்னைக்கு தப்பிச்சு ஓடி வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அங்க கூட்டத்தை விளக்கக்கூடிய தைரியம் இருக்கு இல்லையா? அவங்க வந்துடுறீங்க இல்லையா? அப்போ உங்களை அங்க பார்க்கறதுக்காக காலைல 7 மணில வந்து நிக்கிறான்ல. இப்போ நம்ம பார்க்கறதுக்கு ஒருத்தன் 7 மணிலேருந்து வெயில்ல நிக்கிறான். சீக்கிரம் போகணுங்கிற அந்த அடிப்படை இது கூட தெரியல விஜய். அப்போ இது எல்லாமே விஜயினுடைய முழு தவறு தான். இந்த நடந்த சம்பவத்துக்கு அத்தனைக்கும் காரணம் விஜய் தான். என்ன செய்றாருன்னா, இந்த ஒரு நாள் கூத்து, இந்த ஒரு நாள் மீட்டிங்கிற கான்செப்டே வந்து தப்பான கான்செப்ட். நீங்க கரூர்ல நிகழ்ச்சி நடத்துறீங்க அப்படின்னா, கரூர் என்னன்னா அடுத்த வாரம் தான் வருவார். அப்புறம் ஒரு வாரத்துக்கு கழிச்சு தான் அவரை பார்க்க முடியும். நீங்க வந்து என்னன்னா 5 நாள் நடத்துங்கன்றேன். இப்போ கரூரை சுற்றி இருக்கக்கூடிய 5 தொகுதி இருக்கு. அரவாக்குறிச்சி தொகுதி இருக்கு. இந்த பக்கம் வந்து காங்கேயம் தொகுதி இருக்கு. இந்த மாதிரி சுற்றி ஒரு 5 தொகுதி இருக்கு. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு நாள், ஒரு இடம், ஒரு பாயிண்ட். நீங்க அங்க மீட்டிங் போடுங்க, பேசுங்க. இவ்வளவு கூட்டம் வராதே. அப்போ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஊர்ல பேசுவேன். எல்லா ஊருக்காரங்களும் எனக்கு சேர்ந்து பார்க்க வாங்கன்னா கூட்டம் வரதான் செய்யும். இந்த நேச்சர் நடக்க. இந்த 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 வாரம் சனிக்கிழமை இங்கே வர்றாரு. அடுத்த வாரம் நம்ம வாரம் பார்க்க முடியாது. விஜயை பார்க்க போவோம்னா குவார்ட்டர்லி லீவ் வேறு. இந்த ஸ்கூல் பசங்க ஒரு நடிகரை பார்ப்பதுக்காக கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாக கிளம்பி அது ஒரு பிக்னிக் போகிற மாதிரி அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. வந்து நெருக்கடி தான். நீங்கள் 5 நாள் போகிற இந்த ப்ரோக்ராம் ஷெட்யூலே தப்பான ஷெட்யூல். யார் இந்த ஐடியா கொடுத்தான்னு தெரியல. நீங்கள் வாரத்துக்கு ஒன்றா வெளியே வந்தால் தான் உங்களை பார்க்குறதுக்கு கூட்டம் வரும். இப்போ இங்கே நாமக்கல்லில், திருச்சியில் நாமக்கல் போகிறீங்கன்னா அங்கே நாமக்கல்லில் காலையில் கூட்டம் இல்லை. அப்போ கூட்டம் வரட்டுங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறீங்க. ஸ்லோவாக போகிறீங்க, வண்டிக்குள்ளே உட்காந்துக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் சேர்ந்த பிறகு தான் ஒரு 3 மணிக்கு 2 மணிக்கு போய் பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்போ இந்த கூட்டத்தை சேர்க்கறது, கூட்டத்தை காட்டுறது, இந்த கூட்டம் செய்யக்கூடிய சேட்டைகளை ரசிக்கிற ஒரு மனப்பான்மையில் தான் விஜய் இருக்கு. சரி, இவ்வளோ பேசுறீங்க, உங்கள் கண் முன்னாடி அங்கே செத்து விழுந்து கிடக்குறாங்க, மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. நீங்கள் குறைந்தபட்சம் என்ன பண்ணிருக்கணும்? களத்தில் விஜயகாந்த்ன்றார்ல, எங்கள் அண்ணன் விஜயகாந்த் அப்படிங்க. எம்ஜிஆர் 67 77 ரைமிங்லாம் பேசுறாருல. எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு? பேசியை மடிச்சு கட்டி களத்தில் இறங்கி தூக்கிட்டு ஓடிருப்பாரு. விஜயகாந்த் வந்து ஆஸ்பத்திரியில் வெளியில உட்காந்துருப்பாரு. போய் நேரம் வீட்டுக்கு வந்து அழுத ஏதாவது ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கும். வெளியில ஆஸ்பத்திரி விட்டு இன்னைக்கு இப்போ வரைக்கும் வந்திருக்க மாட்டாரு. நீங்க எங்க போனீங்க? உன்னை நம்பி உன்னை வேடிக்கை பார்க்க வந்தவன் செத்து போயிட்டான். நீ பதறி அடிச்சுக்கிட்டு அடுத்த பிளேட்டை பிடிச்சி சொகுசா போய் வீட்டில் படுத்துக்கிட்டீங்க. அரசாங்கத்தின் மேலே குற்றச்சாட்டு, திமுக சதி செய்யலாம். சரி, திமுக அரசியலே பண்ணட்டும். அந்த அரசியலை எதிர்த்து பண்ணக்கூடிய அரசியல் பக்குவம் இல்லைன்னா என்ன மாணவருக்கு நீ அரசியல் பண்ணுற? அரசியல் கட்சி அரசியலாம் பண்ணுவான், அவியலா பண்ணுவாங்க. உனக்கு அந்த தைரியம் தெம்பு இல்லைன்னா நீ என்ன மாணவருக்கு அரசியல் பண்ணுற? நீ வந்து திமுக சதி பண்ணுறான்னு நீ சொல்கிற. நடந்ததுக்கெல்லாம் காரணம் திமுகன்னு சொல்கிற. எதிர்த்து அரசியல் பண்ண நீ. அன்றைக்கி அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து திமுக நிற்கிறான், அதிமுக நிற்கிறான், நாம் தமிழர் நிற்கிறான், பாஜக அத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் நிற்கிறான். ஒருத்தனை காணாமே போகல. இன்னாள் சிஎம், முன்னாள் சிஎம் எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு மனித சங்கிலி. அதிமுக முன்னாள் அமைச்சர் வந்து மனித சங்கிலி நடத்தி கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறாரு. 2 அமைச்சர் ஸ்பாட்டில் போய் நிற்கிறாங்க. திமுக அமைச்சர், மற்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அங்கே இருக்கிறான், பாஜக நிர்வாகி அங்கே இருக்கிறான். அங்கே இருக்கவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணுறான், தூக்கிட்டு ஓடுறான். ஒருத்தனை காணாம். நீ ஓடி போயிட்ட, உன் கூட இருந்தவனும் ஓடி போயிட்டான். இது என்ன அரசியல்? இது தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான அரசியல். இது நீ உன் கூட வந்தவனே உன்னை பார்க்க வந்து இறந்து போயிருக்கான், அவனவே பார்க்க முடியலன்னா நீ தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்றுவ? பேசாமல் கட்சியை கழிச்சிட்டு அமைதியாக வீட்டில் போய் படுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. வாரத்துக்கு ஒரு நாள் வர வேண்டாம் விஜய். நீங்கள் 320 நாள் ரெஸ்ட் எடுங்க. உங்களை யார் கேட்க போகிறா? சார்ட்டர் ஃப்ளைட் பிடிச்சிட்டு யாராவது நடிகை கல்யாணத்துக்கு போங்க, கூட யார் வேணாலும் கூப்பிட்டு போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்களை யார் தமிழ்நாட்டு மக்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுவாங்க அழுதாங்களா? யாராவது கேட்டாங்களா? யாராவது கேட்டாங்க? டெய்லி விஜய் வீட்டு வாசப்படில் 10 பேர் போய் உங்களுக்கு ஏதோ அழுத்தம், அந்த அரசியலும் உங்களுக்கு வர மாட்டேங்குது. எதுக்கு தேவையில்லாமல் போட்டு இது பண்ணுறீங்க? அரசியல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அதை எதுக்கு அரசியல் பண்ணவும் தெரியல. வெளியில் வர்றதுக்கும் பயப்படுறீங்க, பிரச்சனையை கண்டா ஓடுறீங்க, பத்திரிகையாளர் சந்திக்கிறது இல்லை, எதுக்குமே வரமாட்டேன், வாரத்துக்கு ஒரு நாள் தான், எந்த நிகழ்ச்சிக்கு வெளியே வர்றது கிடையாது. கூட்டம் வரும்னா அந்த கூட்டத்திலேருந்து தப்பிச்சு போகிற அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்போ அந்த கூட்டத்துக்கு வர தெரியணும்ல உங்களுக்கு சீக்கிரம். அப்போ முழுக்க இது விஜயினுடைய குறைபாடு தான்.
இது அரசியல் பண்ணுறாங்க, இது ஆளுங்கட்சியினுடைய இன்னொரு கூடுதல் எக்ஸ்க்ளூசிவான தகவல் சொல்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர் வந்து நீங்கள் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக போயிட்டு இருக்கு, கேன்சல் பண்ணுங்கள், பெரம்பலூரில் கேன்சல் பண்ண மாதிரி கேன்சல் பண்ணுங்கள், மணி 7 மணிக்கு மேலே ஆகிட்டு இருக்குன்னு கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அநேகமாக நம்ம இந்த பேசிட்டு இருக்க நேரத்தில் டிஎஸ்பி தரப்புல இருந்து ஏதாவது ஒரு விளக்கம் கொடுப்பாங்க, பத்திரிகை சந்திப்பு நடத்துவாங்க. அவங்க வான் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது தடியடி நடத்திட்டான்னு ஒரு கலைப்புறாங்க. அவ்வளோ சேனல் லைவாக போயிட்டு இருக்கு. எங்கே தடியடி நடந்துச்சா? கிடையாது. அத்தனை சேனலும் லைவாக நடந்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ஹைவே மாதிரியான ஒரு ரோடாக இருக்குது, நடுவில் ஒரு பேரிகார்டு மாதிரி ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதில் வந்து பெரிய நீளமான ஒரு வேன் வந்தோடனே கூட்டம் செதறி இருக்குது. அப்படியே போய் அந்த கூட்டத்துக்குள்ளே தான் வேன் வந்துருக்கு. அப்போ இந்த பக்கம் போகிறது தெரியாமல் அந்த பக்கம் போகிறது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கடை இருந்திருக்கு போல. அந்த சாக்கடை மேலே ஏறினவங்களும் அப்படியே உள்ளே விழுந்துருக்காங்க. அப்புறம் அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருந்திருக்கு, அது தெரியாமல் இருக்கிறதுக்கு மறைக்கிறதுக்கு ஒரு தகர ஷீட் போட்டிருக்காங்க. அதை அடித்து உடச்சி உள்ளே போயிருக்காங்க. ஒரு வீட்டுடைய மேலே மாடியிலேருந்து ஏறி குதிச்சிருக்காங்க. அந்த குதிச்ச ஆட்கள் வந்து இன்னொருத்தர் மேலே விழுந்து அந்த கூட்டத்தை தெரிச்சு இன்னொரு கூட்டம் போயிருக்கு. இது எல்லாமே இவங்களுடைய நிலைமை தான். இல்லை, ஒரு கூரையை வந்து பிச்சு மேலே ஏறுறதையே வந்து விஷுவலாக நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ரெண்டாவது இவர் காரில் வர்றாரு, பின்னாடி பைக்கில் வர்றா, ஒருத்தன் அடித்து தள்ளிட்டு போது அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறார். அப்போ நீங்கள் கூட்டம் செய்யக்கூடிய அந்த சேட்டைகளை வந்து உள்ளே உட்காந்து ரசிக்கிறார். லைட் ஆஃப் பண்ணி போடுறது, லைட் ஆன் பண்ணுறது. சரி, இந்த குறைஞ்சபட்சம் நீங்கள் அங்கே போனால் பதட்டமாக இருக்குது. திருச்சியில் வந்து தங்கிக்கிட்டு அதிகாலையில் போய் அந்த ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் உயிர் போனவங்களை பார்த்துருக்கணுமா இல்லையா? கரூர் பக்கம் இவர் போக முடியாது. இனிமேல் அங்கே இருக்க மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. என்ன சொல்கிறான், எங்கள் ஊருக்காரன் கட்சிக்காரன் எல்லா கட்சிக்காரன் வந்துட்டான், நீ எங்கே போனன்னு கேட்குறான். அவங்க கேட்குறதுல அவர் நியாயம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அதிமுக வருது, திமுக வருது, பாமக வருது, பாஜக வருது, எல்லா கட்சியும் நிர்வாகிகளும் விடிய ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காங்க. 72 73 வயசு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 2:30 மணிக்கு தனியாக ஃப்ளைட்டை பிடிச்சி போகிறாரு. ஏன் நிர்வாகிகள் அமைச்சு விட்டு பார்க்க தெரியாதா? போய் நிற்கிறாரு, பார்க்குறாரு, துரிதப்படுத்துறாங்க. 2 அமைச்சர்கள் கட்சி தலைவர் கிட்டத்தட்ட அவர் வந்து கோயம்புத்தூர் பக்கம் அங்கே இருந்தவர், அவரும் கிளம்பி எல்லாரும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணி எல்லாரும் அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறாங்க. சம்மந்தப்பட்டு நீ ஆளக்கானம். இது என்ன அரசியல் தமிழ்நாட்டில்? அரசியலுக்கு அன்ஃபிட் விஜய். பேசாமல் அரசியல் கட்சியை கலைச்சிட்டு வீட்டில் போய் பேசாமல் படுத்துக்கிறது நல்லது, இல்லாட்டி அடுத்த படத்துக்கு வேலையை ஆரம்பிக்கிறது நல்லது. இது அரசியலுக்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு நபருங்கிறது. இந்த தலைவன் எங்கே தெரியும் அப்படின்னா, பிரச்சனையில் தான் தலைவன் தெரியும். ஒரு இக்கட்டான நிலைமையில தான் தலைவன் வந்து உருவாகும். அது ரெண்டுமே பார்த்தாச்சு. எதுக்குமே நீங்கள் குரல் கொடுக்கறது இல்லை, எதுக்குமே பேசுறது இல்லை. ஒரு மாற்று அரசியல்னா நீங்கள் எதுக்கு அரசியல் பண்ணுறீங்க? திமுக அதிமுக கடந்த 50 வருஷம் தமிழ்நாட்டை இந்தியாவில் பல்வேறு இதில் வந்து முதல் மாநிலமாக உருவாக்கி வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து புதுசாக எதுவும் செய்ய போகிறது நீங்கள் சொல்கிறீங்க, புதுசாக ஒன்றுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு அரசியல் கட்சி நடத்துறீங்க? எனக்கு வந்து தோணுன ஒரு விஷயம் என்ன சார், இதில் வந்து கவர்மெண்ட் வந்து உடனே ஒரு நிவாரணம் 10 லட்சம் உடனே கொடுத்தாங்க, இது பண்ணாங்க. இதில் வந்து திமுக கவர்மெண்ட் மேலேயும் அங்கே இருக்கிற நிர்வாகிகள், இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள், அவர் மேலே நமக்கு வேற கருத்துக்கள் இருந்தாலும் அவங்க எல்லாரும் பண்ணுறது வந்து பியூர் அரசியல். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 20 லட்ச ரூபாய் அவங்க நிவாரணம் வழங்கியிருக்காரு, விஜய் நிவாரணம் வழங்கியிருக்காரு. ஆனால் கவர்மெண்ட் வந்து உடனே வந்து இது பண்ணியிருந்தாங்க. இப்போ உதயநிதி அவர்கள் துபாயில இருந்து உடனே இது வந்திருந்தாரு, எதிர்க்கட்சி தலைவர் உடனே அந்த இடத்துக்கு பிரசிடென்ட் ட்வீட் போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி எல்லாருமே வந்து ஒரு கொதி நிலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பேப்பர்ஸ்ல எல்லாத்துலயும் இந்த நியூஸ் வந்துருச்சு. ஆமா, இன்டர்நேஷனல் நம்ம தமிழ்நாடு இந்தியான்னு பேசிட்டு இருக்கோம். இன்டர்நேஷனல் லெவல்ல நியூஸ் போயிடுச்சு. நம்ம தமிழ்நாடு என்ன நினைப்பான் சார்? எல்லா நார்த் இந்தியன் மீடியாலையும் இதுதான் சார் நியூஸ். நான் காலைல ஒரு மலையாளம் சேனல் மலையாள மனோரமா பார்க்கும்போது அங்கேயுமே இதுதான் சார் பெரிய நியூஸ். இந்த ஸ்டாம்பேடை பற்றி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இது போட்டிருக்காங்க. நீங்கள் இந்தியா கூட விட்டுருங்க, இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய நியூயார்க் டைம்ஸாக இருக்கட்டும், வாஷிங்டன் போஸ்ட்டாக இருக்கட்டும், அல் ஜசீரா மாதிரியான ஊடகங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நியூஸ் நேற்று நைட்டே போட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டத்தில் இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்கிற ஒரு ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. இது எவ்வளோ பெரிய அசிங்கம் அது. அதே இடத்துல அதை 24 மணி நேரத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டம் நடத்திருக்கிறாரு. பிஜேபி அவர்கள் அது அவ்வளோ ரொம்ப அழகாகவும் சொன்னார் சார். இதே தமிழ்நாட்டில் இருக்க இன்னொரு பெரிய கட்சி அங்கே ஒரு கூட்டம் நடந்துருச்சு, அங்கே ஒரு ரோட் ஷோ, இதே அளவு கூட்டமும் இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு சார் இங்கே என்னன்னா, விஜய் அவர்களை நம்ம தப்பு சொல்கிறோம், அதே மாதிரி ஒரு தனி மனித ஒழுக்கம் வந்து அவங்க ஃபேன்ஸ் கிட்டேயோ அவங்க சார்ந்திருக்கங்கிட்டே இல்லையா சார்? இல்லை, அப்படி நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நான் 7 மணிக்கு வர்றப்ப அவன் என்ன செய்வான்? டயர்ட் ஆயிரமா ஆமாட்டானா? ஒருத்தன் வெளியூர்லேருந்து வர்றான், ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுவோம். ஒருத்தன் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது கரூர் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருக்கக்கூடிய 4 பசங்க வீட்டிலேருந்து விஜயை பார்க்க போகிறேன்னு காலையில் ஒரு 10 மணிக்கு கிளம்பி வரானுங்க. 12 மணிக்கு வந்துருவார்னு நினைக்கிறான். பக்கத்தில் போய் சாப்பிட முடியாது, கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த மயக்கத்தை அந்த கூட்டத்திலே நிற்கிறான். 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணி நேரம், 7 மணி நேரம் ஒரு இடத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருந்தானா டயர்ட் ஆகணும் ஆக மாட்டானா? இந்த தாமதத்துக்கு யார் காரணம்? விஜய் தான் காரணம். நீ கிளம்புறதுக்கு 8:30 மணிக்கு கிளம்புறீங்களே,
8:30 மணிக்கு நாங்கள் டைம் போட்டுட்டு சென்னையில் 8:30 மணிக்கு கிளம்புறாரு. அப்போ திருச்சி போய் திருச்சியிலேருந்து வெளியில் போய் அங்கேருந்து பை ரோடு போகிறப்ப அவருக்கு தெரியும், சரி தாமதமாகுங்கிற ஒரு செய்தியாவது நீங்கள் பாஸ் பண்ணணுமா? ஆமாம் சார். குறைஞ்சபட்சம் நாகரிகமாக பாஸ் பண்ணணும். போய் நீங்கள் சாரி கேட்குறது பெரிய பிரச்சனை கிடையாது. நான் வருவதற்கு தாமதமாகுது, நிகழ்ச்சியை வந்து நாங்கள் வந்து 2 மணிக்கு மாற்றி வைக்கிறோம் அப்படின்னா அவங்க ரிலாக்ஸ் பண்ணிடுவான், வெளியில் போயிடுவான், சாப்பிட்ருவான், பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு கரெக்டாக வந்துடுவானுங்க. அப்போ அந்த கூட்டம் நாகமக்கல்லில் சேரலை. அந்த கூட்டத்தை சேர்றதுக்காக இப்போ வந்துடுவார், 10 நிமிஷத்தில் வந்துடுவார். ஊடகங்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்குது. காலையில் 7 மணிலேருந்து இதை வந்து காலையிலேருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க எடப்பாடி பழனிசாமி போகிறத நீங்கள் காலையிலேருந்து போடுறீங்களா? முதலமைச்சர் போகிறத போடுறீங்களா? சீமான் போடுறத போடுறீங்களா? அப்போ ஊடகங்களுக்கு பணம் கொடுத்து, நேற்று சீமான் வந்து ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்காரு. இல்லை ஊடகங்களுக்கு வந்து பணம் கொடுத்து அந்த டைங்க ஃபுல்லாக அந்த எனக்கு முழுவதுமான டயத்தை வாங்கிக்கிட்டு அந்த ஊடகத்தில் வேலை பார்க்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்டர்ஸும் அவனுங்களை பண்ணுற அக்குறமும் பெரிய அக்குறமாக இருக்குது. தளபதி வர்றாருன்றான், விஜய் அண்ணா வர்றாருன்றான். நீ பத்திரிக்கையாளர் தானே, உனக்கு எந்த 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 ஒரு இது சித்தாந்தம் வேண்டாம் இருக்கட்டும். நீ ஒரு கட்சி ரசிகர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அங்கே நின்றுட்டு. தளபதி ஒன்று நேரத்தில் வந்துடுவார், விஜய் அண்ணா வந்துடுவார். விஜய் அண்ணா யாருக்கு அண்ணா? அவர் அண்ணனாக இருந்தால் தம்பி காயப்படுறப்ப துடிக்கிறவன் தான் ஒரிஜினல் அண்ணன். உங்கள் அண்ணன் என்ன பண்ணார்? செத்து போகிறத பார்த்துட்டு திருப்பி அடித்து ஓடுறாரு. நைட்டு போய் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் ட்வீட் போடுறாரு. நான் மனவாதிக்கு நைட்டே போட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். நைட்டு ட்வீட் போடுறாரு, நைட்டே ட்வீட் போட்டுட்டு தூங்கிட்டார். சென்னை வந்தோடனே ட்வீட் போட்டுட்டு தூங்கிட்டார். காலில் இருந்துச்சு அது கவர்மெண்ட்டுக்கு வந்து 10 லட்சம் கொடுத்தோன்னே நான் 20 லட்சம் கொடுக்குறேன். அப்போ அந்த உயிருடைய விலை 20 லட்சமா? இப்போ 20 லட்சம் கொடுத்தா உயிர் திரும்பி வந்துடுமா? அங்கே நீ என்ன செஞ்சுருக்கணும்னா களத்தில் போய் நின்றுருக்கணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும். அவங்க வீட்டில் ஒரு பையன் போயிட்டான், கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த ஆறுதல் தான் அந்த விலை மதிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த மாதிரி போன ஆட்சியில் வந்து எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அப்போ அந்த சாவுக்குள்ள இப்போ அனிதா மரணமாக இருக்கட்டும், இல்லை துப்பாக்கி சூடாகட்டும், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, எல்லாத்துக்குமே நைட்டோட நைட்டாக போய் பார்த்தவர் தானே சார். ஏன் சார் இப்போ மட்டும்? இல்லை அனிதா மரணத்துக்கு எல்லாமே போனாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அடுத்த நாள் தான் போனார். தூத்துக்குடி மலை வெள்ளம் வந்த பிறகு ரோடெல்லாம் சரியான பிறகு ஃப்ளைட் சர்வீஸ் வந்த பிறகு பார்க்குறாரு. அன்னைக்கெல்லாம் போய் விஜய் பார்க்கவே இல்லை. எப்பயுமே அங்கே உடனேலாம் அவர் எங்கேயும் பார்த்ததில்ல. எல்லாரும் போய் பார்ப்பாங்க, நம்மளும் பார்க்கலன்னா அவர் சொல்லுவாங்கங்கிற போவார். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு, 10 லட்சம் பேர் மெரினாவில் கூடி கலைந்தார்கள். ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சா? போலீஸ் பாதுகாப்பு கிடையாது, போலீஸ் அகைன்ஸ்டாக இருந்துச்சு அன்னைக்கு சொல்ல போனால். ஆனால் எந்த அசம்பாவிதமும் நடக்கல. அங்கேயே அவங்க சாப்பிட்ற குப்பையை முத கொண்டு போட்டு அவ்வளோ கிளியராக வந்து தமிழ்நாட்டில் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ப்ரோட்டஸ்ட்னா மெரினாவில் நடந்து ஜல்லிக்கட்டு 10-15 lakhs இருந்த இடம் சார். 10 lakhsனே வச்சுங்க. 10 லட்சம் பேர் கூடி கலைந்து எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் சுத்தமாக நடந்த ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு. உலகமே திரும்பி பார்த்து வியந்து போன ஒரு இடம். 10 லட்சம் பேர் சேர்ந்துருக்கிறான், எந்த அசம்பாவிதம் இல்லைன்னு. ஆனால் அது அப்படியே குழி தோண்டி புதைக்கக்கூடிய மாதிரி ஒரு சினிமா நடிகர் ரசிகரை பார்க்க, ஒரு சினிமா நடிகர் அரசியல் கட்சி தலைவரை பார்க்கறதுக்கு 39 பேர் உயிர் போயிருக்குன்னு அதுவும் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. 10 லட்சம் பேர் வந்து ஒரு முக்கியமான சமூக பிரச்சனைக்கு கூடி கலைஞ்சிருக்காங்க. அங்கே எதுவும் பிரச்சனை வரல. ஒரு சினிமா நடிகனை பார்த்து 39 பேர் உயிர் போயிருக்கு அப்படிங்கிறது இதை உண்மையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து வைக்கப்படணும். ஒரு தலைமுறையை அரசியல் படுத்தப்படாமல், எந்த அரசியல் புரிதலும் இல்லாமல், குடும்பத்தில் அரசியல் பேசாமல் தற்குறியாக வளர்த்து வச்சிருக்கோம். அவன் கூட நிற்கிறவன் யார்? அவன் நமக்கு அண்ணன் தம்பி தான். அவனை சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். இன்னையே செஞ்சு தருவாங்க விஜய். அவன் சினிமா படத்தில் ஏதாவது அரசியல் சமூக கருத்து பேசியிருக்கிறாரா? கடைசி படத்தில் பாட்டிலோட தான் வர்றாரு. ஒரு சினிமா நடிகனை மானசீகமாக பார்க்குறவன் அவனை மாதிரி முடி வெட்டிக்கணும்னு ஆசைப்படுவான், அவனை மாதிரி கையில் காப்பு போடணும்னு ஆசைப்படுவான், அவனை மாதிரி ஒயிட்டாக பிளாக்காக இருந்தாலும் ஒயிட்டாக டை அடிச்சுன்னு ஆசைப்படுவான், அவன் மாதிரி குடிக்கணும்னு ஆசைப்படுவானா இல்லையா? ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுமா இல்லையா? நீங்கள் எந்த விதமான முன்னுதாரணமும் கிடையாது, எந்த விதமான சமூக கருத்துக்களும் பேசுனது கிடையாது, சமூக பிரச்சனைக்கு குரல் கொடுத்தது கிடையாது, எந்த உதவியும் செஞ்சது கிடையாது, உனக்கு ஒரு ஆபத்து வந்தால் பக்கத்தில் நிற்கிறதும் கிடையாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் அவனை முன்னாடி போய் நிற்கிறீங்க? இத்தனை இது இனிமேலாவது யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். நீங்கள் எந்த கட்சியில் வேண்டாலும் இருங்க, கொள்கை ரீதியாக இருங்க, சித்தாந்த ரீதியாக இருங்க, பிரச்சனையின் அடிப்படையில் ஒரு பக்கம் நில்லுங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு யார் சரியாக இருப்பா தீர்வு? திமுக, அதிமுக, பாஜகவா? அதன் அடிப்படையில் இல்லைங்க. எதுவுமே இல்லையே அந்தாலே சொல்கிறாப்ப என்ன எதுவுமே என்கிட்ட கிடையாது புதுசான்றாப்புல. இவர் என்ன செஞ்சிருப்பார்? தமிழ்நாட்டை அவர் காப்பாற்றிடுவாரா? நாளைக்கு ஏதாவது முதலமைச்சர் ஆகிட்டானா ஏதாவது பிரச்சனை வந்து இந்த மாதிரி தான் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிடுவாரா? கூட்டம் வருது என்னை பார்த்தா மக்கள் சேர்ந்துருவாங்கன்னா? அப்போ நீங்கள் அந்த கூட்டத்திலும் தப்பிச்சு ஃப்ளைட் ஏறி போகிற அளவுக்கு சீக்கிரம் போகிறீங்கல்ல, சீக்கிரம் வந்திருக்கலாம்ல? அதான் கேள்வி. இப்போ அரசியல் செய்கிறாங்க சில அறிவாளிகள், புலனாய்வு புலிகள், கால் மேலே காலை போட்டு வச்சுக்கிட்டு கையில் பேப்பரை வச்சுக்கிட்டு நான் அன்னைக்கே சொன்னேன், நீ இன்னைக்கே சொன்ன, திமுக தான் சதி, திமுக சதி செஞ்சுச்சுன்னா அது முறியடிக்கிறதுக்கு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீ ஏன் செய்யலை? அரசியல் தானே சார். அரசியல் திருப்பி அரசியல் செய்யணும். நீ அந்த திருப்பி அரசியல் செய்ய அறிவில்லைன்னு அரசியல் பண்ணாத.
நேற்று டிஜிபி அவர்கள் ஒரு விஷயத்தை கோட் பண்ணி சொன்னார். அவங்க கேட்ட இடம் இதை விட ரொம்ப சின்னது. நீங்கள் உங்கள் 2 இது பார்த்தோம். அதிகமாக வரும் அப்படின்றதுக்காக நாங்களே இந்த இடத்த தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போதே வந்த உடனே போலீஸ்க்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் பண்ணிட்டு தான், ஏன்னா நான் வந்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவங்க தான் போலீஸ் தான் விலைக்கு அவரை கூட்டு போறாங்க, கூட்டிட்டு வந்து இது பண்றாங்க. அப்ப எப்படி சார் கவர்மெண்ட் மேலே திரும்ப தப்பு சொல்ல முடியும்? பேசி விஜய் அந்த அந்த போலீஸ் அதிகாரிகளோட வீடியோ காட்சி எல்லாம் பாக்குறப்ப உண்மையில ரொம்ப நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்கு சார். ஒரு லேடி போலீஸ் சார். எனக்கு தெரிஞ்சு அங்க இருந்தவங்க இறந்தப்ப அது உண்மையிலேயே அவ்வளோ அவங்க வந்து அந்த குழந்தை ஒரு பையன், நம்ம ஒரு 15-16 வயசு பையன், அந்த பையன் வந்து அப்படியே சடலமாக கிடக்குறான். அவங்க வந்து அந்த வாயை வச்சு அந்த காற்றை உள்ள பம்ப் பண்ணுறாங்க. பையனை எப்படியா காப்பாற்ற கையை போட்டு தேய்க்கிறாங்க. இன்னொரு போலீஸ் தூக்கிட்டு ஓடுறாரு. இன்னொருத்தர் வந்து அவருடைய டவலை வச்சு விசிறி அடிக்கிறாரு. இவ்வளோ பண்ணுறாங்க போலீஸ். யாரோ வேடிக்கை பார்க்க வந்தவங்க. இனிமேலாவது மக்கள் கொஞ்சம் நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் இருங்க, ஆனால் சித்தாந்த ரீதியாக இருங்க, அரசியல் ரீதியாக இருங்க. ஸோ வேடிக்கை பார்க்க போய் உயிரை விடுற அளவுக்கு நம்ம உயிரை வந்து அவ்வளோ வந்து எது கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. உங்களுடைய கனவுகளை சுமந்துக்கிட்டு இருப்பாங்க பெற்றோர்கள். அந்த பையன் 16 வயசு 17 வயசு பையன் இறந்து போயிட்டானா அந்த பையன் வளர்ந்து ஆளாகி நம்ம குடும்பத்தை காப்பாற்றிடுவான், நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பேர் வாங்கி கொடுப்பான், நம்ம குடும்பத்தில் ஒரு 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 ஆலமரமாக இருப்பான்னு எத்தனையோ கனவுகளோட ஒரு பெற்றோர் வளர்த்துருப்பாங்க. அந்த பெற்றோர்கள் வளர்த்த உயிரை வந்து இன்னைக்கு ஒரு துச்சமாக ஒரு வேடிக்கை பார்க்க போய் உயிரை விடுறதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு போரில் போய் உயிரை விட்டிங்கன்னா பரவாயில்ல, ஒரு போராட்டத்தில் உயிர் விட்டிங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் வேடிக்கை பார்க்க போய் உயிரை விடுறதுக்கு அந்த உயிர் அவ்வளவு வேஸ்ட்டாக போச்சு அவங்களுக்கு. இதுக்கு விஜய் வந்து என்னன்னா அவனும் விஜய் சொல்லி குத்தம் கிடையாது. விஜய்க்கு அரசியல் தெரியாது, எந்த பக்குவம் கிடையாது. விஜய் கூட இருக்க ஆட்களுக்கும் அரசியல் தெரியாது. அதனால தான் நீதிமன்றம் வந்து கடுமையான கண்டிஷன் போடுறாங்க. நீங்கள் பொது சொத்துக்களை சேதப்படுத்துறீங்க, யாராவது பாதிப்பு ஏற்பட என்னன்னு நீதிமன்றம் கேட்குது தொடர்ந்து. அப்போ என்னன்னா இவருக்கு அரசியல் தெரிஞ்ச ஆட்களை கூட வச்சுக்க கிடையாது. அவர் கூட இருந்தால் ஆடிட்டரு, கட்சியுடைய பொருளாளர், மன்ற நிர்வாகி, செயலாளர், இன்னொருத்தர் எங்கேயோ வந்தால் 2-3 பேர் நிர்வாகி, ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸரை அது ஒரு போஸ்டிங் போட்டிருக்காரு. யாருக்குமே இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்திய அனுபவம் கிடையாது. அப்போ உங்கள் கூட இருக்கிற ஆட்களுக்கும் அரசியல் தெரியாது, தொண்டர்களுக்கும் அரசியல் தெரியாது, நிர்வாகிகளுக்கும் அரசியல் தெரியாது. அப்போ எப்படி நீங்கள் சரியாக நடத்துவீங்க? இவங்க கீழே தமிழ்நாடு கிடைச்சா என்ன ஆகும்? இது தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கணும். இது நமக்கு வந்து ஒரு பெரிய அவமானமான ஒரு வருத்தமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட அவமானமாக பார்க்கணும். ஏன்னா எந்த பயனுமே இல்லாமல் உயிர் போயிருக்கேன் சார். ஆனால் ஒரு இறந்து போன ஒருத்தங்க, ஒரு 13 வயசு பையனோட அம்மா வந்து சொல்கிறாங்க, விஜய் மேலே இதில் என்ன தப்பு இருக்குது, என் விஜய் குறை சொல்லி அப்படின்னு இருக்குது. ஒரு 13 வயசு பையனோட உயிர் போயிருக்கு சார். இதுக்கு வந்து அவங்க அந்த இடத்துல ஆழமாக யோசித்து இந்த இடத்துக்கு நம்ம பையன் போனது தப்பா சார்? ஓட்டு யாருக்கு வேணால் போடலாம் சார். கூட்டம் கூடுற இடத்துல இப்போது நமக்கு வந்து இன்னும் நம்மளால் இன்னும் கூட மறக்க முடியாத விஷயம் என்னென்னா, ஏஆர் ரஹ்மான் அவரோட கெரியரில் எங்கேயுமே அவர் பேர் ஒரு சின்ன இது கூட அவர் பேர் கூட இருக்காது. ஆனால் அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் எல்லாருமே அவர் மேலே ஒரு குறை சொன்னாங்க. நீங்கள் பார்த்துருக்கணும், நீங்கள் என்ன அந்த ஈவெண்ட் கம்பெனியோட நீங்கள் பேசியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு கூட்டம் வருதுன்னு தெரியும், ஏன் எதுக்காக வந்து ரோடு ஃபுல்லாக கூட்டம் இருக்கும், நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக பண்ணலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் இதுவாக பண்ணலான்னு. இப்போ போக போக இவரோட கூட்டங்களுக்கு கண்டிப்பாக இது கொடுப்பாங்களா சார்? ரெஸ்ட்ரிக்ஷன் நீதிமன்றம் கண்டிப்பாக கடுமையாக நடவடிக்கை எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச இன்னும் குறைஞ்ச ஒரு 2 மாதத்துக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரமாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பெரிய அப்செட்டாக தான் இருப்பார், வரமாட்டார். இன்னொரு விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயுடைய பெர்சனல் கேரக்டர் எப்படின்னா மிக 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 பயந்த சுபாவம் உள்ள ஒரு நபர். அதுக்கு ஒரே ஒரு சம்பவம். ஆனால் அவர் கண் முன்னாடியே அந்த ஸ்டாம்பேட் ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் சார் இருந்துச்சு. அந்த தண்ணியெல்லாம் அவரே தூக்கி போட்டார். அதாவது ரொம்ப ஒரு பயந்த சுபாவம், நடுங்கிடுவார். எப்படின்னா விஷ்ணுன்னு ஒரு படம், அந்த படத்தை வந்து இப்போ நம்ம டிவிலாம் யூடியூப்லாம் பேசியிருக்காரு பாலாஜி பிரபு, அவர் தான் அந்த படத்தோடைய ப்ரொடியூசர். அவரும் அவங்க அப்பா தான் ப்ரொடியூசர். அந்த படத்தில் ஒரு சண்டை காட்சியில் ஒரு ஒரு பெட்டு மேலே விழுகிற மாதிரியான ஒரு காட்சியில் சின்னதாக லேசாக சுண்டு விரலில் ஒரு ஏரோ கிராக் மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. அதுக்கு ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்து ஒரு 15 நாள் 20 நாள் ஷூட்டிங் வைக்கவே இல்லையா. அதுக்கு பிறகு அவங்க அப்பாட்ட போய் என்னங்க ஷூட்டிங் டிலே ஆகிட்டே இருக்கு அப்படின்னு. இல்லை பயப்படுறாரு விஜய். யார் சொல்லியிருக்கிறா? இசை சந்துத்தர் சொல்லியிருக்காரு. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இன்னும் லைவாக சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பேசிக்காகவே ரொம்ப ஒரு பயந்த சுபாவம் உள்ள நபர். அவருக்கு அரசியல்லாம் பெருசாக செட் ஆகாது. யாரோ ஒரு தூண்டுதல்னால, யாரோ ஒருத்தவங்க துணை முதலமைச்சர் ஆகணுங்கிறதுனால, யாரோ ஒருத்தவங்க கொள்கை பிறப்பு செயலாளர், யாரோ நண்பி ஆகணுங்கிறதுக்காக அவங்கள தட்டையத்தி விட்டு இன்றைக்கி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதை வந்து ப்ராப்பராக பண்ணால் கூட பரவாயில்லைங்க. தேர்தல் கடத்துக்கு வாங்க, மக்கள் சொன்னீங்க, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க ஓட்டு போட போகிறாங்க. அதெல்லாம் வந்து ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் உரிமை இருக்குது. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா விஜயகாந்த் பின்னாடி ஒரு பெரிய அரசியல் தெரிஞ்ச ஆளுமைகளை வச்சிருந்தார். பண்ருட்டி ராமச்சந்திரன் அவைத்தலைவரை வச்சிருந்தாரு. பல கட்சிகளில் வந்து கூபாக்ஷன் மாதிரியான பல கட்சிகள்னு வந்து அனுபவம் வாய்ந்த நிறைய பேர் வச்சிருந்தாங்க. அவங்க ஒரு நிகழ்ச்சியிலே கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள்கிட்ட யாரையும் சேர்க்கவும் மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கும் தெரியாது. இதுதான் இப்போ சிக்கலே.
நீங்கள் அரசியல் தெரிஞ்ச ஆட்களை உள்ள வைக்க மாட்டேங்கிறீங்க. அரசியல் தெரிஞ்ச ஆட்கள் உங்களுக்கும் அரசியல் தெரியல. சில பத்திரிகையாளர் போய் உங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் பண்ணலான்னு போனால் அவங்க ஓடி வர்றாங்க. தெரிச்சு அடிச்சு ஓடி வர்றாங்க. ஐயோ! இந்த கூட்டத்துக்கு எது சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அந்த தலைவனுக்கே புரியல. அதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் அப்படின்னு அங்கே போன ஆட்களும் கூட ஓடி வரக்கூடிய ஆபத்தான நிலைமையா இருக்கு. இப்போ அந்த கட்சியில் பயணிக்கிறது வந்து ஒரு ஆபத்தான நிலைமையா இருக்கு. எந்த புரிதலும் இல்லாமல் அரசியலும் தெரியாமல் அரசியல் தெரிஞ்ச ஆட்களையும் வச்சுக்கிறாம ஒரு ஒரு இதாக இருக்கு. என்ன விஜயகாந்த் இங்கே திரும்ப திரும்ப அவர் கோட் பண்ணுறாரு. ஆனால் விஜயகாந்துடைய அந்த இதில் ஒரு 1% கூட விஜய்க்கு இல்லை. இந்த மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் நடந்ததுன்னா விஜயகாந்த் நேரம் கரூரை விட்டு நகன்றிருக்க மாட்டார். மக்கள் அதான் கேட்குறாங்க. பாதிக்கப்பட்டப்ப என்னோட இருக்கிறவன் தான் தலைவன். நீ செய்யுது செய்யா வீட்டில் உட்காந்து 2 லட்சம் கொடுக்குறதுலாம் பிரச்சனை கிடையாது. அந்த இடத்துல நீ வந்து நின்னியா, கடத்தில் நின்னியா, பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க. நீ ஏர்போர்ட்டுக்குள்ளே பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே உங்களுக்கு பெருசாக தள்ளுமுன்னெல்லாம் ஏர்போர்ட் இருக்கக்கூடாது. போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. இத்தனைக்கு அவர் ஓய்வு பாதுகாப்பு இருக்கார். ஒரு மைக்கை வாங்கிட்டு ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அது சம்மந்தமாக அடுத்து உங்கள்கிட்ட தொடர்ந்து பேசுகிறேன். ஆழ்ந்த இரங்கல்னு சொல்லிட்டு போங்களேன். சார் சூப்பர் ஸ்டாரே அவர் எங்கேயாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது ப்ரெஸ்ஸு இது போட்டாங்க அப்படின்னா நின்று பேசிட்டு போகிறாரு சார். கமலஹாசன் அவர்கள் பேசிட்டு தானே சார் போகிறாரு. எவ்வளோ பெரிய பெரிய அவங்களும் நடிகராக தான் இருக்கிறாங்க. நீங்கள் அரசியல் கட்சி தலைவராயிட்டீங்க. இன்னமும் பேசுறதுக்கு பயப்படுறீங்க, இன்னமும் பேசுறதுக்கு தயங்கிறீங்கன்னா ஒன்றும் நீங்கள் அரசியல்வாதியா, முழு நேர அரசியல்வாதியா, முழு அரசியல்வாதியா மாறலைங்கிறதான் தெரியுது. சார் 4 பேர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. சிடிஆர் நிர்மல்குமார், அந்த கரூர் சேர்ந்த மாவட்ட செயலாளர், போக புஷி ஆனந்த், இவங்க பேர்லாம் போட்டிருக்கு. நேற்றுலேருந்து என்னென்னா விஜய் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, அவர் வீட்டு வெளியே வந்து நிறைய போலீஸ் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு வந்து ரீசெண்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தா போன வருஷம் வந்து இந்த புஷ்பா படத்தில் வந்து இந்த ஸ்டாம்பேட் நடந்தது, ஒரு இறந்துருந்தாங்க. பட் அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்க அப்பா போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார். இந்த மாதிரி வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்காக அவரை ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க சார். இந்த இன்சிடென்ட்லேயே அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, சட்ட ரீதியாக பார்த்தா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இப்போ இந்த புஷி ஆனந்த் மேலேயும் சிடி நிர்மல்குமார் அந்த மற்ற நிர்வாகிகள் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. புஷி ஆனந்த் மேலே ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்கு, அவர் அரசு நோ பெயில் அப்படி போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது. விஜய் மீது வழக்கு அப்படிங்கிறது இப்போ அரசியல் சூழ்நிலை வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது, கொதி நிலையில் இருக்குது. அதனால கொஞ்சம் போட்டு சட்ட நிறுவனங்களோட ஆலோசித்து நீதிமன்றத்தை அணுகி நீதிபதிகள் கொடுக்கக்கூடிய டைரக்ஷன் பிரகாரம் ஒரு நபர் கமிஷனில் அந்த மாதிரி ஏதாவது போட்டு அருணா ஜெகதீசனுடைய தலைமையில் ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க. அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு அவங்க அடுத்த கட்டமாக முடிவெடுப்பாங்க. சார் விஜய் அடுத்ததாக வந்து என்ன பண்ணுவார் சார்? அவரோட அரசியல் இப்போ வந்து நேற்றுலேருந்து சார் இப்போ என்ன நீங்களே சொன்னீங்க, நீங்கள் யாரை சொன்னீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. கால் மேலே கால் போட்டு நிறைய பேர் இப்போ நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இப்போ நாளைக்கு இன்றைக்கி அவங்க வீடியோ பார்த்தா வந்து நம்மளா பேசுகிறத விட அங்கே நடந்ததை விட அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க, நரேட்டிவ் ஒன்று சொல்ல போகிறாங்க. பவா செல்லத்துறைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும் சார். நிறைய கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கதை சொல்லிகள் நிறைய பேர் யூடியூப்ல இருப்பாங்க. அவங்களுடைய மனசுக்கு தோணும். பவா செல்லத்துறை படித்த கதையை தான் சொல்லுவார். ஆனால் இவங்க என்ன பண்ணால் கற்பனை, இவங்க எழுதின கதை சொல்லுவாங்க. இவர் அங்கே போய் பார்த்ததாகவும் பல சோர்ஸ்லேருந்து உங்கள் தகவல் வந்ததாகவும் அதனால் வந்து இதெல்லாம் நடந்ததாகவும் நாளைக்கு இது நடக்க போகிறதாகவும் அவங்க சொன்ன இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எதுவும் நடந்தது கிடையாது. ஆனால் அந்த மாதிரியான நல்ல கதை சொல்லி அவங்க அந்த மாதிரியான கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நெருக்கடி, நான் அன்றைக்கே சொன்னேன், போன வாரமே சொன்னேன், அன்றே சொன்னேன், இன்றே சொன்னேங்கிற கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது வந்து அவங்களுடைய வகுத்து பிழப்புக்காக பண்ணுறாங்க. அதை நம்ம வந்து குறை சொல்லவும் முடியாது. ஏன்னா அவங்க பிழைப்பு ஓடி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் ரொம்ப துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கு. இப்போதைக்கு வந்து யார் செஞ்சாங்க எது தப்புங்கிறா விட்டுட்டு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் அடுத்து அரசாங்கத்தினுடைய இது இருக்கா, அதில் வந்து உள்ள இன்டர்ஃபியர் ஆகிருக்கா, அரசியல் பண்ணியிருக்காங்களாங்கலாம் ரெண்டாவது விஷயம். இப்போதைக்கு அரசாங்கம் வந்து ரொம்ப இதாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சர் அந்த செந்தில் பாலாஜி பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் நிறைய அட்மிஷன் போட்டிருக்காங்க. அவங்களாம் யார்ட்டையும் பேமெண்ட் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நாங்கள் பே பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வந்தவங்க ஓரளவுக்கு கிரிட்டிக்கலான வந்தால் கூட நாங்கள் காப்பாற்றிட்டோம். இறந்து போய் வந்தவங்க தான் 39 பேரும். அங்கேருந்து வரும்போது 31 பேர் இறந்தே வந்தாங்க. அவங்க ஒரு குத்து உயிரும் குல உயிருமா ஒரு வந்துனாங்கன்னா காப்பாற்றிடும், முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றிட்டோம். ஆனால் வர்றப்ப இறந்து போய் வந்திருக்காங்கிறவங்க அங்கே ஒன்றும் பண்ண முடியலங்கிறாங்க. இதே மாதிரி நாமக்கல்லையும் 40 பேர் அட்மிஷன் போட்டிருக்காங்க நேற்று. அவங்களும் ஆஸ்பத்திரி இன்னும் பெருசாக வரல. ஏன்னா அது வந்து பெருசாக செய்தி ஆகலை. அது சின்ன சின்ன மயக்கங்கள் தான். ஒரு ட்ரிப் போட்டு சாயங்காலம் கிளம்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. இது வந்து இறந்தே வந்ததுனால தான், மயக்கமாக வந்தால் கூட செய்தி ஆயிருக்காது. உயிரிழப்பு ஏற்பட்டதுக்கு பிறகு தான் அது பெரிய செய்தியாக மாறி இருக்கு. சார் எம்ஜிஆர் அவர் எப்பயுமே கோட் பண்ணிட்டே இருக்காரு சார். நிறைய இடத்துல எம்ஜிஆரை வந்து இது பண்ணுறாரு. எம்ஜிஆரும் ஒரு நடிகராக இருந்து அதுக்கப்புறம் கட்சி ஒரு திமுகன்ற ஒரு கட்சியில் இருந்து அதுக்கப்புறம் அதிமுக தொடங்கி முதலமைச்சரானார். அவரும் போய் மக்களை சந்தித்தார். இன்டர்நெட் இல்லாத காலத்திலே போய் மக்களை ஒவ்வொரு ஊராக போய் சந்தித்தார். அதே மாதிரி இந்த பக்கம் என்டிஆர் அவர்கள் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்ட் எக்ஸாம்பிள் வந்து பவன் கல்யாண்
நார்த் இந்தியாவில் அவ்வளோ நடிகர்கள் வந்து ஃபேன் பேஸ் இருக்கிற நடிகர்களே வந்து அரசியலில் இருக்காங்க, அரசியலில் ஜெயிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. விஜய் அவர்கள் வந்து அவங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன சார்? நெறைய கத்துக்கிறணும். நீங்க எம்ஜிஆர்ன்னு சொன்னதுனால ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்லலாம் எம்ஜிஆர பத்தி. நெறைய பேருக்கு இந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கும். போரூர் ஏரி வந்து நிரம்பிருச்சு. நிரம்புனோனே அன்னைக்கு இருக்கக்கூடிய பிடபிள்யூடி மினிஸ்டர கூப்பிட்டு, நீங்க போய் பாருங்க. ஓவர்ஃப்ளோ ஆயிருச்சுன்னா, சென்னை ஃபுல்லா தண்ணி உள்ள வந்துரும். வெள்ளமாயிரும். நீங்க உடனே போங்கன்னு எம்ஜிஆர் 2015, 16ல ஆன மாரி. ஆயிரும்னு எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய பிடபிள்யூடி மினிஸ்டர கூப்பிட்டு சொல்றாரு. சொல்றவரு அவர் என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் தாமதமா போவும் அப்படின்றதுக்காக அவர் கொஞ்சம் தாமதமா போயிருக்கிறாரு. தாமதமா போய் அந்த போரூர் ஏரியில பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு லைட் அடிச்சு பார்த்துக்கிறாங்க. எங்க ஏதாவது இருக்கு டார்ச் லைட் பெரிய 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 டார்ச் லைட் அடிச்சு பார்க்குறப்ப, ஒருத்தர் வந்து வேஷ்டி சட்டை கட்டி தலையில ஒரு டவல் கட்டிக்கிட்டு 2 பேரோட வந்து அவர் ஒருத்தர் டார்ச் வச்சு பார்த்துருக்காரு. தண்ணியில இறங்கி நின்னு. யாருன்னு இவங்கலாம் பார்த்தோனே கிட்டத்தட்ட பார்த்தா முதலமைச்சர். அப்ப சொன்னாராம். எம்ஜிஆர் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த மாரி நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். என்னால தூங்க முடியல. நீங்க போய் பார்ப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால நான் கிளம்பி வந்துட்டேன்னாரு. இப்படி மக்கள் பிரச்சனைகளை களத்தில் போய் இறங்கியவர்கள் தமிழ்நாட்டில். நீங்க கலைஞரா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம்மா இருக்கட்டும். 72, 73 வயசாச்சு. அவருக்கு 1000 உபாதை இருக்கு. காலையில அவர் போக தெரியாது. தூங்கி எந்திரிச்சு காலையில ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ல புடிச்சு சார்ட்டர் ஃப்ளைட்ல போய் நைட் 2:30 மணிக்கு கிளம்பி போறாரு. 3:30 மணிக்கு அங்க போய் விடிய காலம் 4 மணிக்கு மக்களை பார்க்குறாரு, சந்திக்கிறாரு, பேசுறாரு. அவர் அரசியல் பண்றாருன்னு சொல்லலாம். அரசியலே பண்ணிட்டு போட்டும்பா. அந்த அரசியல் உனக்கு பண்ண தெரியலையேப்பா. இதான கேள்வி. எம்ஜிஆரை பார்த்து கத்துக்கணும், நிறைய கத்துக்கணும். எம்ஜிஆர் மக்களோடும் இணக்கமாக இருந்தார். மக்களோடே இருந்தார். நீங்க முதல்ல அந்த இடத்துக்கு வரணும். அந்த இடத்துக்கு அந்த மேன்லேருந்து உயரமான மேன்லேருந்து இறங்கி நீங்க கீழே வரணும். அதான் எம்ஜிஆர் பாணி. விஜயகாந்த் பாணினா நீங்க அங்க மக்களோட இருக்கணும். இது ரெண்டுமே விஜய்க்கு செட் ஆகவே ஆகாது. என்றைக்குமே எம்ஜிஆர் மாதிரியோ விஜயகாந்த் மாதிரியோ விஜய் ஆகவே முடியாது. அவருடைய சுபாவமே அது மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி தான் நடக்கக்கூடிய சம்பவங்கள் பார்க்குறது. ஒன்றும் நிறையா கற்றுக்கிற வேண்டியிருக்கு விஜய்க்கு. சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை இது சம்மந்தமாக பேசியிருக்கோம். ஒரு 39 பேர் இப்போ வரைக்கும் வந்து அதாவது உயிரை பறி கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அவங்க எல்லாரோட ஆத்மாவும் சாந்தி அடையணும். ரொம்ப நன்றி சார்.